எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சாரி, எனக்கு 10 டேஸாக உடம்பு சரியில்லை. அதனால தான் எந்த வீடியோவும் போட முடியல. இன்றைக்கி எப்படியாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்தேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கும் அன்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேலையை செய்யும்போது, ஒரு காரியத்தை செய்யும்போது தடங்கள் வந்தால் மனம் சோர்ந்து போய் எப்பயுமே உட்கார்ந்துடாதீங்க. அதில் அந்த தடங்கள்லேயும் நமக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குதுன்னு நினைங்க. எப்பயுமே ஆல் ஃபார் குட் இல்லையா? அதை எப்பயுமே மனசில் நினச்சிக்கணும். ஐயோ, நம்ம போகிற காரியத்தில் இப்படி தடங்கள் ஆயிடுச்சேன்னு மனம் சோர்ந்து எப்பயுமே இருக்கக்கூடாது. அதுலேயும் நமக்கு ஒரு நன்மை உள்ளது என்று நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அவன் காட்டு வழியில் வேட்டையாட போகும்போது அரண்மனையை விட்டு கிளம்புனோடனே வேகமாக வெளியில் வரும்போது காலில் இருக்க சிண்டு விரலில், குட்டி விரலில் அடிபட்டு இரத்த காயம் ஏற்பட்டுச்சு. ஐயோ, நம்ம கிளம்பும்போது இப்படி இரத்த காயம் ஏற்படுதே, இன்றைக்கி போகிற காரியம் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் கிளம்பி போகிறான். எப்பயும் ஏதோ ஒரு தடங்கள் வந்ததுன்னா அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குதுங்கிறத நம்ம நினச்சிக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ தடங்கள் ஏற்பட்டுருச்சே அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன் காட்டு வழி போகும்போது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார காட்டுவாசிகள் இருப்பாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்களே தனி. அவர்கள் காட்டு தேவதைகளுக்கு வழிபாடு செய்வார்கள். அந்த காட்டு தேவதைக்கு நரபலி கொடுப்பாங்க. என்ன பலி அவங்களால முடிந்த அளவு கொடுப்பாங்க. காட்டு வழியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏற்பட்ட மழை காற்று காரணமாக இவங்களோட படை பிரிஞ்சு போயிடுது. அரசன் மட்டும் ஒரே ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். அதாவது அந்த ஆதிவாசிகள் இருந்த இடத்துல போய் அவன் மாட்டிக்கிறான். அப்போ அவன் நினச்சிட்டான், நம்ம ராஜா, நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த காட்டுவாசிகளுக்கு ராஜா யார், மந்திரி யார் எதுவும் கிடையாது. அவங்க அன்றைக்கு அவங்களுடைய வனதேவதைக்கு வழிபாடு நடத்துகிறாங்க. வழிபாடு நடத்தி அன்னைக்கு அவங்க ஒரு நரபலி கொடுக்க வேண்டிய வேண்டுதல் இருந்தது. அப்போ யாருமே கிடைக்காம, நம்மளுக்கு வனதேவதை நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்களோ அப்படின்னு நினச்சி இருக்கிறாங்க. இந்த இடத்துல அரசன் மாட்டிக்கிறான். அப்போ அவங்க நம்ம வனதேவதைக்கு பலி கொடுக்க ஒரு நரன் சிக்கிக்கிட்டான் அப்படின்னு அரசனை அந்த பலி கொடுக்கறதுக்கு பலிபீடத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. அரசன் நினைக்கிறான், அப்போவே நான் கிளம்பும்போதே எனக்கு காலில் அடிபட்டு ரத்தம் வந்தது. நான் அதை பொருட்படுத்தாமல் வந்தேன். தடங்கள் ஏற்பட்டது. அதை யோசிக்காமல் வந்தது தான் நான் பண்ண தப்பு அப்படின்னு நினச்சிக்கிறான். தான் செஞ்ச தவிர என்னன்னு அவன் யோசிப்பான். அப்போ ஆனால் அந்த காட்டுவாசிகளுக்கு ஒரு இது இருந்தது. அதாவது தாங்கள் கொடுக்க போகிற அந்த
நரபலி உடையவனுக்கு எந்த ஊனமும் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடாது. அதுதான் அவங்களோட முக்கியமான இது. அப்படி பார்க்கும்போது அரசனுக்கு காலில் அடிபட்டு இரத்த காயம் இருந்தது. அதை பார்த்துட்டு இந்த நரபலி குறிக்க ஏற்றவன் இல்லை அப்படின்னு விட்டுறாங்க. அப்போ தான் அரசனுக்கு புரியுது, நமக்கு ஏற்பட்ட ஒவ்வொன்றையும் ஒரு நன்மை உள்ளது. இதுவே அவன் காலில் அடிபடாமல் முழுமையாக இருந்திருந்தான்னா அவன் அன்னைக்கு அந்த காட்டுவாசிகள் நரபலி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த காயத்தினால அவர்கள் அவனை விட்டுறாங்க. இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று நடந்தால் அதற்கு பின்னாடி மற்றொன்று ஏதோ ஒரு நன்மை இருக்கும். இதை நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும். தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னு எப்பையும் வருந்தி இருக்கவே கூடாது. தடங்களிலும் ஒரு நன்மை இருக்கும்னு நம்பணும். அப்போ தான் நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.